ஹலோ மதுரை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கண்ணில் விழ போகிறதுக்கா அந்த ராஜகோபுரம். ஒவ்வொரு கோபுரத்திலையும் நிறைய வண்ண வண்ண சிலைகள், தேவதைகள், கதைகள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கும். இது சுமார் 170 அடி உயரம். மழை காலத்துல சுத்த ஹெவன் மாதிரி இருக்கும். இந்த கோயில் பழமையா இருக்கிறது 2000 ஆண்டுக்கு மேல இருக்கும். இதுல முக்கியமான தெய்வங்கள் மீனாட்சி அம்மா, சுந்தரேஸ்வரர் அப்பா. இப்பவும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்றாங்க. மதுரையோட அடையாளமே இந்த கோயில் தான். நீங்க கோயிலுக்குள்ள போனா உங்க கண்படக்கூடிய முக்கியமான இடம் ஒற்றமரை குளம். இதுல தான் பழைய நாள்ல கவிஞர்கள் தங்களோட பாடல்களை பரிசீலித்து ஆஹான்னு சொல்லிக்கிட்டாங்களாம். இப்போ எல்லாரும் புனிதமா ஒரு துளி தண்ணி தெளிச்சுட்டு கிடக்குறாங்க. இதுக்கு பக்கத்துல தான் இருக்குது நம்ம ஆயிரக்கால் மண்டபம். இப்போதான் போட்டோ எடுத்துக்க நல்ல இடம். ஒவ்வொரு தூணும் சம செதுக்களோட நம்ம முன்னோருங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பக்கத்துல சத்தம் இல்லாம மெதுவா நடந்தா ஒரு டைமென்ஷன் மாற்ற மாதிரி இருக்கும். இங்கதான் இருக்கு வெள்ளி அம்பலவாணர் சந்நிதி சம்பரம். அதாவது நம்ம நடராஜர் சந்நிதி. இவர் ஒரு கோபமா ஆடுறவர் இல்ல, இவர் உலகத்தோட ரிதம்கே ஆடுறவர். சித்திரை திருவிழா வந்துட்டா அப்பதான் மதுரை களை கட்டும். கோயில்ல நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணம் இது சாதாரண நிகழ்ச்சி இல்லைங்க, உலகம் முழுக்க தெரிகிற ஃபங்க்ஷன். சாலையில முழுசா கலரா அலங்கரிச்ச ஊர்திகள், பஜனை குழுக்கள், மிளகு உருண்டி, பானகம், கொழுக்கட்டை எல்லாமே நம்ம சைல்ட்ஹுட் வைப் திரும்ப வர மாதிரி. வீடியோல நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணலாம், ஆனா அந்த அட்மாஸ்பியர், அந்த கூஸ் பம்ப்ஸ் அது நேர்ல தான் கிடைக்கும். அம்மா, நீங்க இந்த கோயிலுக்கு எப்ப வர்றீங்க? நான் சித்திரை மாசம் வர்றேன்ப்பா. அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு போவேன். ஸோ எல்லாரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கண்டிப்பா வந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு காமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? அவதார் படம் பாத்தீங்களா? பண்டோரால இருந்து வர்றோம். ஜேம்ஸ் கேமரூன் அனுப்பி வச்சாரு.